ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவ்யூவில் பார்த்த அந்த சிம்பிளான லிரிக்ஸ் அனிமேஷன் தான் எப்படி எடிட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நான் சிம்பிள்னு சொன்னேன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டில் கீ ஃப்ரேம் வச்சு சைஸு ஆங்கிள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் எடிட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக எடிட் பண்ணலாம். இது சிம்பிளாக இருந்தாலும் பட் அவுட்புட் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்துட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சாங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணுற சாங் வந்துட்டு ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோவோடு இருக்குது. அது எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுனா, மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சாங்குக்கு வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண சாங்குக்கு வந்துட்டு அந்தந்த லிரிக்ஸ் லைனுக்கு அங்கங்கே ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பீட் மார்க்கு, பார்த்துக்கோங்க. இப்போது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண சாங்குக்கு வந்துட்டு லிரிக்ஸ் தெரிலனா கூகுளில் போட்டு அதை காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 ஃபாண்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் எங்கே டவுன்லோட் பண்ணுறது தெரிலனா donfont.com இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைல்லாம் இருக்கும், எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளேயில் காட்டுற அந்த ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயருக்கு வந்துட்டு ஒயிட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டராக ப்ளேஸ் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற ஃபாண்ட் வந்துட்டு நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம லிரிக்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேங்க. இதுவும் சென்டராக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட்லேயே கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்துட்டு 20 வச்சுக்கோங்க. இதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் உள்ள போய்க்கோங்க. போயிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு ஸ்பேசிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் லெட்டர் ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 50% வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெரிய டெக்ஸ்ட்டுக்கு கீழே இந்த சின்ன டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் லேயரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் சென்டராக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைஸ் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போது இதோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்துட்டு நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஜி டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வருது. அதே மாதிரி நான் எல் டைப் பண்ணுறேன், வேற ஒரு சிம்பிள் வருது. டபிள்யூ டைப் பண்ணுறேன், வேற ஒரு சிம்பிள் வருது. இந்த ஃபாண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி இதுதான், ஆல்ஃபபெட் வராது, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஹார்ட்டின் சிம்பிளோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சிம்பிளோ வரும். இப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட்டின் சிம்பிள் வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு அது அந்த ஹார்ட்டின் சிம்பிள் எங்கே வேணுமோ அங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3 டெக்ஸ்ட் லேயரும் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பீட் மார்க்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்களே, அந்தந்த பீட் மார்க்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த குரூப் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பீட் மார்க்குக்கு அந்த இடத்துல இந்த குரூப்பை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அடுத்த லிரிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஹார்ட்டின் சிம்பிளும் வேறு சிம்பிள் ப்ளேஸ் பண்ணுறேங்க. அந்த சிம்பிளை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி எல்லா பீட் மார்க்குக்கும் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போது VPN ஆன் பண்ணிவிட்டு இப்போ CapCut உள்ள போய்க்கோங்க. போயிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்துட்டு இதில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஃப்ரேம் வந்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆடியோ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணல, இப்போ அதே மாதிரி அந்தந்த லிரிக்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேயில் காட்டுறேன் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணலை, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இன்னு அவுட்டு காம்போன்னு இருக்கும், அதில் வந்துட்டு காம்போ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 எஃபெக்ட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு 4 எஃபெக்ட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்ப்ளிட்டுக்கும் ஒரு அனிமேஷன் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ சூஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நோ வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண தெரிலனா நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை நார்மலாக கூட வச்சுக்கணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு வீடியோ மேலே அது ஓவர்லேவாக போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.